जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन श्रीमते रामानुजाय नमः. இந்த சுதர்சன சதகம் என்பது 100 தோத்திரங்களும் 100 விதமான பயன்களையும் அருளிக்கூடியது. அதிலே ஒவ்வொரு தோத்திரத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை சொல்லி இங்கே தலை கட்டுகிறார். அதன்படியாக நேற்றைய தினம் பார்க்கும் பொழுது சர்வ சத்ரு விநாசனமாக இருக்கக்கூடியவர் சுதர்சன பகவான். அவருடைய பரிபூர்ணமான திருவருளை பெறுவதற்கு இந்த தோத்திரங்கள் உதவுகின்றன என்பதான விஷயத்தை சொன்னார். இன்றைய தினம் தேவம் ஹேமாத்ரிதுங்கம் பிருதுபஜசிகரம் பிப்ரதிம் மத்தியதேசே நாபித்வீபாபிராமர விபனவதிம் சேஷசீர்ஷாசனஸ்தாம் நேமிம் பர்யாய பூமிம் தினகரதிருஷ்டிசீமப்பரீத்யா प्रीत्यैव चक्रराजाचल इव चलविलसन्नस्तु दिव्यास्त्ररश्मिः. பிருதுபுஜ சிகரம் என்று சொல்லும் பொழுது பருத்ததான இருக்கக்கூடியதான இங்கே எம்பெருமானுடைய இந்த சுதர்சன பகவானுடைய புஜங்கள் என்பது மிக பெரியதான ஒரு திண்தோள் என்று சொல்றார் இல்லையா, மல்லாண்ட திண்டோள் என்று சொல்லுமா போலே இவருடைய தோள் என்பது மிகவும் வலிமை பெற்றதாக இருக்கக்கூடியதாம். அதை போலவே ஹேமாத்ரி துங்கம் என்று சொல்லுவது எப்படி இருக்கிறது என்றால் அந்த திண்டோள் என்பது மேருமலை போன்ற ஒத்ததாக இருக்கக்கூடியதான அந்த தோள் என்பதாகும். அதை போலவே நாபியாக இருக்கக்கூடியதான தீவினாலே அழகியதாக இருக்கக்கூடிய அரங்கள், நேமி, அக்ஷம் போன்றவைகளோடு கூட பிரகாசிக்கக்கூடியதான இந்த சுதர்சன பகவானுடைய ஜுவாலையானது உங்களுக்கு எல்லா விதமான கல்வி கேள்விகளில் உங்களை நல்வசப்படுத்தட்டும்னு சொல்கிறார். இந்த லோகத்திலேயே எல்லாரும் எதிர்பார்ப்பது என்ன என்று கேட்டாக்க, நல்ல விதமாக நாம் கல்வி கேள்விகளில் விளங்கி பிரபஞ்சத்திற்கு நல்லது கொடுக்க வேண்டும் என்பதான ஒரு விஷயத்தை இங்கே நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்றார். தேவம் ஹேமாத்ரிதுங்கம் பிருதுபஜசிகரம் பிப்ரதிம் மத்தியதேசே நாபித்வீபாபிராமர விபனவதிம் சேஷசீர்ஷாசனஸ்தாம் நேமிம் பர்யாய பூமிம் தினகரதிருஷ்டிசீமப்பரீத்யா प्रीत्यैव चक्रराजाचल इव चलविलसन्नस्तु दिव्यास्त्ररश्मिः. அதற்கு மிகவும் உட்பமாக இருக்கக்கூடியது லோகத்திற்கே இருக்கக்கூடியதான மேருமலை போன்ற உயர்ந்ததான பருத்த புஜங்களை உடைய சுதர்சன பகவான் நடுவில் வைத்து கொண்டு நாபியாகிய தீவினால் அழகாகவும் அரங்களாக காடுகளை உடையதாகவும் இருக்கக்கூடிய ஆதிசேஷன் தலைமீதுள்ள பூமியின் வேற்றுருவம் போன்ற நேமியை சுற்றி விளங்கக்கூடியதான சூரிய கிரணங்களை கண்டறியாத லோகாலோக பர்வதம் போன்ற சுதர்சன ஜுவாலையானது உங்களுக்கெல்லாம் சகலவிதமான நன்மைகளையும் பெறக்கூடட்டும் என்று சொல்றார். சகலவிதமான நன்மைகள் என்று சொன்னால் கல்வி கேள்வி என்பதுதான் மிக பெரியதான செல்வம்னு சொல்றாருங்க. அதிலும் அந்த கேள்வியின் மூலமாக வரக்கூடியதான, அதாவது செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று சொல்லுகிற மாதிரியாக கேள்விகளினாலேயும் வேள்விகளினாலேயும் வரக்கூடியதான செல்வம்தான் உங்களை ரட்சிக்கக்கூடியது. அதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடியவர் சாக்ஷாத் சுதர்சன பகவான். அவரை பிரார்த்தித்து நல்ல கல்வி கேள்விகளில் விளங்குவோமாக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.